கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீக்குருவிகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். யோபு எழுதிய புத்தகத்தில் தீக்குருவிகளை பற்றிய இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு குருவியை பற்றி சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அதில் இருந்து மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த செய்தியை தேவனுடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தீக்குருவிகளை பற்றி சொன்ன காரியத்தை நாங்கள் வேதத்தில் இருந்து படித்து அறிந்து கொண்டோம். அதில் இருந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை சொல்லித்தாரும். இதை பார்த்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு 39 அதிகாரம் 13 முதல் 18 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது தீக்குருவிகளை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இந்த தீக்குருவிகள் அது தன் முட்டைகளை தரையில இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய்விடுமா. இந்த தீக்குருவிகள் என்று சொல்லும்போது அது தீக்கோழி அல்லது ஆஸ்டிச் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோழி இனத்தை சேர்ந்தது. அவ்வளவு பெரிய அந்த தீக்குருவி, அது தீக்குருவி என்று சொல்லப்பட்டாலும் அது மிகப்பெரிய பறவை தான். அது தன்னுடைய செட்டைகளை அசைவாடி அது ஓடும். அது ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் என்று யோபு 39:13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது அவ்வளோ வேகமாக ஓடும். அது கால்கள் நீளமாக இருக்கும். அது மிகப்பெரியதாக இருக்கும். அது என்ன செய்யுமா, தன் முட்டைகளை அந்த மணலிலே, அது பெரும்பாலும் அந்த பாலைவனம் போன்ற மணல் பகுதிகளிலே தான் இருக்கும். அது தன் முட்டைகளை தரையிலே போட்டுவிட்டு அது மணலுக்குள்ளே அனலுரைக்க வைத்துவிட்டு போய்விடும். ஆனால் அது காலாலே மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதே இல்லை என்று யோபு 39 அதிகாரம் 15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அது ஒரு சாதாரண ஒரு தீப்பறவையாக இருந்தாலும், ஒரு கோழி இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலும், அது சட்டையை விரித்து எழும்பும்போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணுமா. அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்ததான ஒரு பறவையாக இருந்த போதிலும் தன்னுடைய முட்டைகளை பற்றியோ அந்த முட்டைகளிலே இருந்து வருகிற குஞ்சுகளை பற்றியோ அது கவலைப்படுகிறதில்லை. அதற்கு காரணம், இது தன்னுடைய முட்டை தானே, தன்னுடைய குஞ்சு தானே என்று அதன் மேலே ஒரு கரிசனை இல்லாத அளவுக்கு அந்த ஒரு ஞானத்தை தேவன் விலக்கி வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னால் தன் பிள்ளைகள் மேலே அக்கறை இருக்கிறது ஒரு ஞானம், ஒரு அறிவு என்பது இந்த வசனம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாக இருக்கும். அவைகளுக்காக அது கவலைப்படாதபடினாலே அது பட்ட வருத்தம் விருதாவாகும். அதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை. குஞ்சுகளுக்கும் முட்டைகளுக்கும், முட்டைகளை பற்றி கவலைப்படவில்லை. அது குஞ்சு பொரித்ததா அல்லது
குஞ்சு பொரித்து ஒருவேளை அவைகள் இதை தேடி வந்தாலும் கூட இது அதை பற்றி கவலைப்படுகிறது இல்லை. அந்த குஞ்சுகளுக்கும் தனக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லை என்று நினைக்கிறது போல அது அதை பற்றி கவலைப்படாது. இதனால அது பட்ட வருத்தமெல்லாம் விருதாவாக போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் கழுகின் மூலமாக ஒரு பெரிய உண்மையை உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். இது தேவன் யாக்கோபை பற்றி சொல்லியிருக்கிறதான ஒரு வசனம். கழுகு என்ன செய்யுமா, குஞ்சுகளுக்கு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவம் அடைந்ததும் தன்னுடைய கூட்டை கலைக்குமா. கூட்டை லேசாக கலைக்கும்போது அது கீழே விழும், உயர்ந்த மரங்களிலிருந்து கீழே விழும். கீழே விழும்போது அது பறக்க துவங்கும். ஆனால் அது என்ன செய்யும், கூட்டை கலைத்து அது கீழே விழாதபடி குஞ்சுகளின் மேலே அசைவாடி பாதுகாத்து கொள்ளும். தன் சட்டைகளை விரித்து அதன் மேலே அந்த குஞ்சுகள் வந்து விழும்படியாக அவைகளை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போகுமா. இது அந்த குஞ்சுகள் பறக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிற ஒரு கழுகினுடைய சுபாவம். இதுபோல தேவனும் நமக்கு சில நேரங்களில் நம்முடைய இருக்கிற வசதியான ஒரு கூட்டிலே அந்த குஞ்சுகள் இருக்கும். ஆனால் அவைகள் அந்த குஞ்சுகள் அந்த கூட்டிலேயே இருந்தால் அவைகள் எப்பொழுது கற்றுக்கொள்ளும் பறக்க? அதனாலே கொஞ்சம் அந்த குஞ்சுகளை தொந்தரவு செய்யும். அதுபோல் தேவனும் கூட சுகமாக தொல்லையில்லாமல் நாம் இருந்து விட்டால் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. எனவே சில பாடுகளின் வழியாக, கஷ்டங்களின் வழியாக நடத்தினாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த குஞ்சுகளை எப்படி இந்த தாய் கழுகு பாதுகாக்கிறதோ அப்படி நாம் கீழே விழுந்து போகாதபடிக்கு சிறகுகளாலே மூடிக்கொள்வார், சிறகுகளாலே தாங்குவார் என்று வேதத்தில் நாம் பல செய்திகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பார்க்கும் பொழுது, தாவீது, அப்சலோம் இவர்களை பற்றி பார்க்கும் பொழுது, அப்சலோம் தன்னுடைய சகோதரி தாமார் என்பவளை தன்னுடைய சகோதரன் அம்னோன் தீட்டுப்படுத்தினதினாலே அவனை கொன்று போட்டான். இதனாலே தாவீதுக்கு பயந்து ஓடிப்போனான். கேசூருக்கு ஓடிப்போய் இங்கே 3 வருஷம் தங்கியிருந்தான் என்று பார்க்கிறோம். யோவாப் கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான் என்று 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 23 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கலாம். ராஜாவை அவன் வந்து பார்ப்பதற்காக அப்சலோம் வந்த பொழுது தாவீது சொல்கிறான், அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, அவன் வீட்டுக்கு போய் திரும்பி போய் இருக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். ஏனென்றால் அவனை பார்க்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு போனான். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமல் 2 வருஷம் எருசலேமில் குடியிருந்தான். தகப்பனும் மகனும் ஒரே வீட்டில் ஒரே அரண்மனையில் இருந்தார்கள். 2 வருடம் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருந்தார்கள். இப்படி நிறைய குடும்பங்களிலே பிள்ளைகளும் தகப்பனும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல், ஒருவரோடு ஒருவர் பேசாமல், ஒருவரை ஒருவர்
விரும்பாமல், ஒருவர் நலத்தை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ளாமல், அக்கறை இல்லாமல், தன் பிள்ளைகளை பற்றி அக்கறையே இல்லாமல், அந்த பிள்ளைகளுக்கும் தனக்கும் எந்த விதமான ஒரு ஒட்டுறவும் இல்லை என்பதை போல சில பெற்றோர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான ஆபிரகாமை கூட என்ன செய்தான், தன்னுடைய மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு ஏதோ கொஞ்சம் சன்மானத்தை கொடுத்து அனுப்பிவிட்டான். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பல ஜாதிகள் எழும்பி சண்டை போடுகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இஸ்மவேலை அப்படித்தான் அனுப்பிவிட்டான். இஸ்மவேலையாவது தேவன் கட்டளை கொடுத்தார், அனுப்பிவிடு என்று சொன்னார், அப்படி அனுப்பிவிட்டான். ஆனால் கேத்தூராளுக்கு பிறந்த 6 பிள்ளைகளையும் இப்படியே அவன் அனுப்பிவிட்டான். அதற்கு பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள் என்று இவன் பார்க்கவே இல்லை, போகவே இல்லை, எதுவுமே கேட்கவே இல்லை. அது அவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல நடந்து கொண்டான். இப்படி இன்றைக்கு இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்கும்போது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக இருப்பார்கள் என்று அந்த வசனம் கூறுகிறது. மனுஷர்கள் தற்பிரியர்கள் என்று சொன்னால், பெற்றோர் தான் நன்றாக இருந்தால் போதும், தன் பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கு உணவு, உடை கொடுக்கிறோம், அவர்கள் படித்து கொண்டு அவர்கள் எப்படி படிக்கிறார்களோ, என்ன செய்கிறார்களோ செய்து கொள்ளட்டும், தான் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக உடுத்த வேண்டும், நன்றாக உண்ண வேண்டும், நல்ல ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறது தான் தற்பிரியர் என்று பொருள். இந்த தற்பிரியர் என்ற இந்த மனப்பாங்கை நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்வார்கள். இது சுய விருப்பம், தன்னையே நேசிக்கிறது, மற்றவர்கள் எப்படி போனாலும் அதை பற்றி கவலை இல்லை, பிள்ளைகள் எப்படி போனாலும் கவலை இல்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கடினமான குணம். இதை வேதம் கடின குணம் என்று தான் சொல்கிறது. கடின குணம் உள்ளதாக இருக்கிறது போல சிலர் அப்படி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தனக்கு தன் பெற்றோர் எதுவும் செய்யவில்லையே, தானே முயன்று படித்து முன்னேறியது போல தன் பிள்ளைகளும் அப்படி செய்து கொள்ளட்டும் என்று ஒன்றும் தான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் பலர் உண்டு. இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு 3 பேரை எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் பேசும்பொழுது சொன்ன காரியத்தை பார்க்கும்பொழுது, என்னுடைய தகப்பனார் என்னை சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைத்தார், எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, நானாக படித்து முன்னேறி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், அதனால் என் பிள்ளைகளையும் சாதாரண பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கப் போகிறேன், அவர்கள் படித்து அவர்களே முன்னேறி போகட்டுமே என்று சொல்லி ஒரு பெரிய அலுவலர் என் நண்பர் சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். அதுபோல் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இருக்கிற வரைக்கும் தான் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் உண்டு. தன் பெற்றோர் தான் செய்யவில்லையே, நாம் செய்யலாம் என்று நினைக்கிற ஜனங்கள் இல்லை. அது மட்டுமல்ல, தான் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறி இவ்வளோ பெரிய உயர்வுக்கு வந்துவிட்டேன் என்று தன்னைத்தான் பெருமையாக நினைக்கிறவர்களும் உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையிலே இதற்கு காரணம் தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்தால்
இந்த பெருமையோ மேட்டிமையோ அவர்களுக்கு உண்டாகாது. தேவன்தான் இந்த உயர்வுக்கு காரணம் என்பதுதான் உண்மை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இதை உணராமல் தானே ஏதோ முன்னேறி வந்து விட்டதை போல நினைக்கிறவர்களுக்கு அது சற்று கடினமான காரியமாகத்தான் இருக்கும். காரணம், அது கடின குணம் உடைய மனது. அடுத்து, ஒவ்வொரு பிதாவும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டதுனால, பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது அக்கிரமம் சுமந்து விடாதபடி தன்னுடைய அக்கிரமம், தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய முற்பிதாக்களின் பாவங்கள் வந்து விடாதபடி இந்த பிள்ளைகளுக்காக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தன்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, இந்த குடும்பத்திலே சாபங்கள் வந்து விடாதபடிக்கு பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தகப்பனுடைய கடமை. நெகேமியா கூட இப்படித்தான் செபித்தான். நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய முற்பிதாக்களின் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி துதித்து வணங்கினான். இதுபோல ஒவ்வொரு தகப்பனும் செய்ய வேண்டும். தங்களுடையது அல்லாதது போல இந்த தீக்குருவிகள் நினைக்கிறது மாதிரி நாம் நினைக்கக்கூடாது. அது அறிவில்லாத தனம் என்று வேதம் சொல்கிறது. அந்த குஞ்சுகள் தங்களுடையது அல்லாதது போல இவைகள் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறது. இது கடைசி காலம், இது இருளான காலம், இது ஒருவனும் கிரி செய்யக்கூடாத ராக்காலம். அதனால பிள்ளைகளும் பிதாக்களிடத்தில் அன்பாக இருக்கிறதில்ல, ஏனோ தானோ என்றுதான் இருக்கிறார்கள். ஒரு வீட்டிலே இருக்கிற கணவனும் மனைவியும் கூட ஒருவரோடு ஒருவர் அதிகமாக அன்போடு பேசுகிறதில்லை. பிள்ளைகள் பெற்றோரோடும், பெற்றோர்கள் பிள்ளைகளோடும் அவர்கள் பேசி பழகுகிறதில்லை. சத்துரு இப்படி பிரிவினையை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இந்த காரியம் அகல வேண்டும். தங்களுடையதுதான் என்று அவர்களுக்கு ஒரு உணர்வை தேவன் தர வேண்டும். தங்களுடையவர்களுக்காக அவர்கள் வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். அந்த பிள்ளைகள் நல்ல நிலையிலே வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். இன்னார் தான் இவருடைய பெற்றோர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நன்மையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதை விட்டு இது யாரோ எவரோ என்று சொல்லிவிட்டு விட்டுவிடக்கூடாது. இது பிசாசினுடைய ஒரு பொல்லாத ஆவி இந்த கடைசி காலத்தில் கிரியை செய்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட நிலைமையை மாற்றும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, தீக்குருவிகள் முட்டையிட்டு அந்த குஞ்சுகள் தங்களுடையது அல்ல என்று நினைக்கிறது போல அவைகள் போய்விடும் என்று சொல்லப்பட்டது போல சில குடும்பங்களிலே சில பெற்றோர் இருக்கிறார்கள். அந்த நிலைமையெல்லாம் மாற்றும். எல்லாம் தங்களுடையது என்று நினைத்து அந்த பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய உணர்வை தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.